தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. பிரதானமாக இருக்கக்கூடிய கன்னிராசி. இந்த பிரதானம் அப்படின்னா பிரதான் மந்திரி, பிரதான அமைச்சர்லாம் சொல்கிறோம் இல்லையா? முக்கிய அமைச்சர்கள், முக்கியமானவர். லைஃப்பில் நிறைய இடத்துல இந்த கன்னிராசிக்காரர்கள் பல பேருக்கு முக்கியமானவர்களாக தேவைப்படுவீங்க, திகழ்வீர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி 11வது வீட்டுக்கு வருகிறார். கடந்த குரு பெயர்ச்சியில் பீஸை பிடுங்கிட்டார். நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. நிறைய பேர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எக்கு தப்பாக நம்ம ரொம்ப கடன்லாம் வாங்கி வச்சுருப்போம் ரொம்ப நம்பிக்கையோடு, அதெல்லாம் அடைக்க முடியாமலாம் திணறி இருப்பீங்க.
லைஃப்பில் வந்து அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா டெய்லி கல்லாப்பட்டியை திறந்து மூடி இருக்க வேண்டிய கட்டாயம்லாம் இருப்போம். ஏதோ வந்தால் தானே பரவாயில்ல. கல்லாப்பட்டி திறந்து மூடுறதுன்னா என்னடா ஒன்றுமே வரலன்னு திருப்பி பார்த்துட்டு திருப்பி மூடுறது. உங்கள் பணத்தையே நீங்கள் எடுத்து அதில் போட்டுக்கிட்டால் தான் உண்டு. சுழற்சி முறை இதெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே கிளியர் ஆகி அருமையாக குரு இப்போ என்ன பண்ணுறாருன்னா லாப குருவாக உள்ளே வரார். 11வது வீடு லாபஸ்தானம், லாப குருவாக உள்ளே வரார். அதனால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். கௌரவத்திற்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். முதல்ல கன்னிராசியை பாராட்டுறேன். காரணம் என்னென்னா உங்கள் கௌரவத்திற்காக நீங்கள் சில விஷயத்தை இந்த எவ்வளோ அடித்தாலும் வலியை தாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் கன்னிராசி. இவ்வளோ வழிகளையும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ நாள் கௌரவமாக இருந்தீங்களா, அதுக்கு இப்போ உண்மையாக அந்த கௌரவம் உங்களை பலிக்க போகிறது. அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் எதெல்லாம் எனக்கு வரல, கிடைக்கல, நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான நல்ல தருணத்தை 11வது வீட்டிற்கு குரு வந்து கொடுக்குறார். குருவோடைய இடத்துலேருந்து 3வது வீடாக உங்கள் வீடு இருக்குது. அதனால் இந்த இரத்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. பிளட் ரிலேஷன்ஷிப்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொடுக்குற குரு இந்த உறவுகள் மூலமாக வாங்கிறதுக்கு ஒரு சான்சஸ் ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் உங்களுக்கு வரதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருதுன்னா அது உங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுங்கள், உங்களுக்கு செலவு பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கள். மீதி இருந்தால் உறவுகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு பண்ணுங்கள். எடுத்த உடனே அவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி உங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க, திருப்பி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். அப்போ இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறனால இழந்த பதவிகளை மீண்டும் பெறப்போகிறீர்கள். கல்லாப்பெட்டி நிரம்ப போகிறது. சொந்த கையிருப்பை போட்டு கொஞ்சம் கௌரவமாக வாழ்ந்த உங்களுக்கு பணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு பிரபலமாக நல்ல பண வரவுகளை ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குரு உங்களை கையை பிடிச்சி தூக்க போகிறார். நீங்கள் கஷ்டப்பட்ட உங்களுக்கு குரு கையை பிடிச்சி தூக்குறார். எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய ஆனந்தம் யாருக்கு கிடைக்கும்? இதுதான் பெரிய பலம். பலம் பொருந்திய ராசியாக வலம் வர போகிறீங்க. மனசில் தைரியத்தை வர வச்சிங்க கன்னிராசிக்காரர்களே. சில தொழில் மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும். பிஸ்னஸில் சில நண்பர்கள் ஏற்படுவாங்க. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் பிஸ்னஸை திருப்பி வலுப்படுத்துறதுக்கு, ரெட்டிப்பு நிலை ஏற்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் இப்போ வெளிப்படும். ஓ, எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்கோ, ஓ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம். இது கடவுளே காட்டி கொடுப்பார். இதுதான் உண்மை. பணவரவு அதிகரிக்கும். வீட்டில் நல்ல சுச்சுவேஷன் உருவாகும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். உங்கள் பிள்ளைங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுப்பாங்க. வியாபாரத்தில் இப்போ தான் லாபம்னு ஒரு விஷயத்தை நல்லா பார்ப்பீங்க. அந்த லாபம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் லாபம் உயரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். இழந்தது மீண்டும் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையோ, அப்போ அந்த வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க, வேலை அமையும். நீங்கள் முன்னாடி போட்டிருந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் இப்போ நல்ல லாபம். இந்த படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த மாணவ செல்வங்களுக்கு நல்ல படிப்பு விஷயங்களில் லாபம் ஏற்படும். உயர்கல்விகளை தொடர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு வேலை ஏற்படும். ஐடி பீப்புளுக்கு நல்ல முன்னேற்றம். நீதிமன்ற சம்பந்தமான விஷயங்கள், நிலுவையில் இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும், சாதகமாகும். அதுமாரி கோர்ட்டு கேஸு, குடும்பத்தில் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்போ டைவர்ஸ்லாம் அப்ளைலாம் பண்ணியிருந்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ ரொம்ப கஷ்டத்தெல்லாம் விட்டு வெளியில் வந்துடலாம், தொந்தரவெல்லாம் விட்டு வெளியில் வந்துடலாம். மன உறுதி அதிகரிக்கும். இனிமேல் இப்படிலாம் வாழணும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு நேரம். எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் கன்னிராசிக்கு காத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் குருவை பிடிச்சிக்குங்க. குரு என்ன பண்ணுவார்னா, இப்போ கை கொடுத்து தூக்கும்போது அலட்சியப்படுத்திடக்கூடாது. எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை அவசியம் குருவை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். கொண்டக்கடலை மாலை வாங்கி போடுங்க. கொண்டக்கடலை மாலையை நீங்களே கொண்டக்கடலையை முதல் நாள் ஊற வச்சு அதை ஒரு நூலில் ஊசி மூலமாக கோத்து அதை மாலையாக போடுங்க. குருவுக்கு நல்லது நடக்கும். எல்லோ கலர், சாண்டல் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். கையில் ஒரு கர்ச்சீஃப் ஒன்று கையில் எப்பயுமே வச்சிங்க, மஞ்சள் கலரில் இல்லைன்னா சந்தன கலரில் வச்சிங்க.
குரு நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார். சந்தனம் வச்சிங்க நெத்தியில். கன்னிராசிக்காரர்களே, இது நல்ல நேரம். பூமி சம்பந்தமான லாபங்கள்லாம் ஏற்படும். நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவுகள் அதிகரிக்கும். இதில் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அதில் பண வரவு கிடைக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு டைம் கன்னிராசிக்கு. குரு கை கொடுத்து தூக்குகிறார். உறவுகள் முன்னாடியில் நல்ல ஒரு மரியாதையை ஏற்படுத்த போகிறார். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியத்தை நடத்தி தரப்போகிறார். நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறார். லாபஸ்தானம், லாபம். லாபங்கிற வார்த்தையை தினசரி பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஒரு பணத்தை கையில் வாங்கினீங்கன்னா கேஷ்பேக் அப்படி திறந்துட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்படி ஒரு முத்தம் கொடுத்து லாபம்னு அதில் போடுங்க. பணத்தை எண்ணும் போது இப்படி பணத்தை எண்ணுங்க, லாபம்னு சொல்லி எண்ணுங்க. ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போதும் லாபம்னு சொல்லுங்கள். உங்கள் கிட்ட பணத்தை உள்ளே போடும்போது லாபம்னு சொல்லி போடுங்க. இந்த சொல்ல சொல்ல அந்த பணம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெட்டிப்பாகுதுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. குரு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார். வாங்கி கொள்ள தயாராக இருங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.